தாவேகாவை நோக்கி கிட்டத்தட்ட 7 கட்சிகள் கூட்டணிக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க, எஸ்டிபிஐ உட்பட அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. எஸ்டிபிஐ வந்தா நல்லது, அவங்களுக்கு நல்லது. காங்கிரஸ் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, ஒன்லி காங்கிரஸ் ஓப்பனா 2 பேருமே அக்செப்ட் பண்ணுது. 2 பேருமே மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டை வந்து காங்கிரஸ் லைட்டாக எடுக்க ஆரம்பிக்குது. இந்த அரசு ஒவ்வொரு செக்டாருக்கும் போய் சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன டிமாண்ட், பழைய ஓய்வூதிய திட்டம், அந்த திட்டத்தை நாங்கள் வந்தவொடனே உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி ஆட்சிக்கு வராங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்னது, உங்களுக்கு எல்லா ஈக்குவல், மற்ற ஆசிரியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதே சம்பளம் உங்களுக்கும் கொடுத்துருவோம், ஓகே நீங்கள் ஓட்டு போடுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு உங்களோட வேலையை நிரந்தரமாக்கிடுவோம், அரசு வேலையாக மாற்றிடுவோம், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. மாணவர்களுக்கு உங்களுடைய கல்வி கடன்லாம் ரத்து பண்ணப்படும். விவசாயிகளுக்கு உங்களுடைய நகைக்கடனெல்லாம் ரத்து பண்ணப்படும் அப்படின்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லி இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாங்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே பண்ண முடியாது அப்படிங்க. ஏன் பண்ண முடியாது? பண்ணுவதற்காக எல்லா இங்கே வந்து வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இவங்க இப்போ திமுக எப்படி விளம்பர ஆட்சியோ அதே மாதிரி தான் பாஜகவும் விளம்பர ஆட்சி தான். இப்போ என்ன உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்தது? சரி, கொள்கை எதிரினா அப்போ அவங்க அரசியல் எதிரி கிடையாதா? கொள்கை எதிரின்றது மோர் டேஞ்சரஸ் இல்லையா? அரசியல் எதிரி, இந்த அரசியல் எதிரியை வீழ்த்திடலாம். கொள்கை எதிரியை வீழ்த்துறது, கொள்கை எதிரி வந்து உருவாகிட்டே இருப்பாங்கல்ல, அவர்களை தொடர்ச்சியாக எதிர்க்க வேண்டியிருக்கும். மதவாதத்துக்கு எதிரான ஒரே சக்தியான காங்கிரஸ் தான் இருக்கு. அவங்க கூட அலைன் பண்ணுறதுல நமக்கு வந்து அது நல்லதும் கூட. தாவேகா வந்து ஒரு பிஜேபி பி டீம்னு ஒரு கட்டமைப்பு பண்ணல, அது வந்து ஸ்டாப் ஆகிடும். காங்கிரஸே பிஜேபி பி டீம்னு சொன்னால் தான் உண்டு. காங்கிரஸ் தாவேகாலே தான் ராகுல் காந்தியே பிஜேபி பி டீம் அப்படின்னு வாங்கி அந்த அளவு வேணா வேற வழி உங்களுக்கு அதை தவிர அந்த ஒரு லைனை தவிர வேற எந்த லைனையும் உங்களுக்கு எடுக்கவே தெரியல, எடுக்க ஒருத்துக்கு ஒன்றுமே இல்லை. விஜய் வந்து அதாவது ஈரோடு கூட்டத்தில் வந்து சொன்னாங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக வந்து நிற்பேன் அப்படின்னு. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. எத்தனை யார் சொன்னால் வந்து தாவேகா அவங்க உடன் நிற்கலன்ட்டு தலைவர் கூப்பிட்டு எல்லாரையும் அங்கே பார்த்ததுக்கு காரணமே என்ன? இவங்க வேணான்னாங்க, போராட்டம் நடத்துகிறவங்க வேணான்னாங்க. சார் நீங்கள் வராதிங்க சார், வந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு எத்தனை பேருக்கு அனுமதி? 50 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. தலைவர் போனார்னா 50 பேரை தாண்டி எங்கள் கூட்டம் வருமா வராது. 50 பேருக்கு மேலே போச்சுன்னா நீதிமன்றமே அந்த போராட்டம் இனிமேல் நடத்தக்கூடாதுன்னு கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் அவரை போங்கன்றது எதிர்பார்க்குறது எப்படி? இதை சொன்னாங்களா யாராவது? நான் சொல்கிறேன்னா 50 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது. இதை மற்ற மீடியா ஏதாவது சொன்னாங்களா? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவினுடைய திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது நிறைய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து இப்போ அதிக அளவில் நடக்குது. ஸோ அதை தாண்டி வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த மாதிரி அதோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸை இனிமே தான் ஆராய போகிறாங்க அப்படிங்கிற ஒன்று. ஸோ அது போக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும்? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த அரசு ஒவ்வொரு செக்டாருக்கும் போய் சொல்லியிருக்காங்க. இப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன டிமாண்ட், பழைய ஓய்வூதிய திட்டம், அந்த திட்டத்தை நாங்கள் வந்தவொடனே உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு போய் சொல்லி ஆட்சிக்கு வராங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்னது, உங்களுக்கு எல்லா ஈக்குவல், மற்ற ஆசிரியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதே சம்பளம் உங்களுக்கும் கொடுத்துருவோம், ஓகே நீங்கள் ஓட்டு போடுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு உங்களோட வேலையை நிரந்தரமாக்கிடுவோம், அரசு வேலையாக மாற்றிடுவோம், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செக்டாரும், இப்போ மாணவர்களுக்கு உங்களுடைய கல்வி கடன்லாம் ரத்து பண்ணப்படும், விவசாயிகளுக்கு உங்களுடைய நகைக்கடனெல்லாம் ரத்து பண்ணப்படும் அப்படின்னு எல்லார்ட்டையும் போய் சொல்லி இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு. அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ முடிய போகுது ஆட்சி, இப்போ வந்து இனிமேலும் பொறுக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே களத்தில் இறங்கிட்டாங்க. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாங்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே பண்ண முடியாது அப்படிங்கிற. ஏன் பண்ண முடியாது நீங்கள் சொல்லுங்கள்? பண்ணுவதற்காக எல்லா இங்கே வந்து வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இவங்க கொள்ளையடிக்கிறாங்கல்ல, இந்த கொள்ளையடிக்கிறதுனால இங்கே இவங்களுக்கு பணப்பற்றாக்குறை வருது. அந்த பணப்பற்றாக்குறை வர்றதுனால தான் இவங்களால ஃபில்அப் பண்ண முடியல. இவங்க கொள்ளையடிக்கிறத குறைச்சா போதும், நாடே நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிடலாம். இப்போது மொத்த சென்னை கார்ப்பரேஷனுக்கும் நீங்கள் வந்து ஒரு 20 கோடி ஒரு வருஷத்துக்கு செலவாக போகுது.
இவங்களெல்லாம் கார்ப்பரேஷனே வேலைக்கு அமர்த்தி தூய்மை பணியாளர்களை பண்ணால் அவங்களெல்லாம் பர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆக்கி ஒரு 3 வருஷம் லெட் தம் டூ திஸ் ஜாப். அதுக்கப்புறம் அவங்க படிச்சிருந்தாலோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றவரை அவங்கள வந்து கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு மாற்றுங்க. எதுக்காக தனியார் மயமாக்கப்படுது? கொள்ளையடிங்களா? ஈஸியாக கொள்ளையடிக்க முடியும்லம்மா. இப்போ கார்ப்பரேஷனோட வேற என்ன இருக்க முடியும்? இப்போ கார்ப்பரேஷன் லாரி எது பயன்படுத்துகிறாங்க? இந்த தூய்மை பணிக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு டீசல் போடுறது கார்ப்பரேஷன் காசு, சரிங்களா? அதற்கு அடுத்தது சூப்பர்வைஸ் பண்ணுறாங்களே, இது அந்த இந்த இடத்துல குப்பை அள்ளியிருக்காங்களா இல்லையான்ட்டு அந்த சூப்பர்வைஸ் பண்ணுறது கார்ப்பரேஷன் சூப்பர்வைசரு. இப்போ அந்த லாரிக்கு டிரைவரு அந்த கம்பெனி போடுது. பெட்ரோல் யார் போடுறா? டீசல் யார் போடுறா? கார்ப்பரேஷன் போடுது. 4000 கோடி 5000 கோடி எதுக்கு? குப்பையை அள்ளி கொட்டுறதுக்கா? புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட நீங்கள் நேரடியாக ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குன்னா 10% எனக்கு கொடுத்துருப்பா, 30% எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு நீங்கள் அது பேரம் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நேரடியாக அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்தீங்கன்னா டெய்லி எனக்கு மாதம் நீ வாங்குகிற சம்பளத்தில் இவ்வளோ கொடுத்துருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ 20 கோடி நம்ம செலவாகும். இந்த மொத்த கார்ப்பரேஷனுக்கும் சென்னை கார்ப்பரேஷனுக்கும் 10 மண்டலம் 15 மண்டலங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 மண்டலம்னு வச்சுங்களேன். இந்த 20 மண்டலங்களுக்கும் உங்களுக்கு ஆள் வச்சு நீங்களே பண்ணிங்கன்னா அவ்வளோதானே ஆக போகுது. இப்போ இவர்களுடைய கொள்ளை காசு இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய கடன் சுமையை ரொம்ப அதிகரிக்குது. அதை தனியார்மயமாக்கலை வந்து ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்க முடியாது. எப்படி ஒரு வாய்ப்பா பார்க்க முடியும்? இப்போ யார் டெண்டர்ஸ் இருக்கு, அது எப்படி வாய்ப்பா அவங்க சார்ந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இல்லைம்மா, எப்படி வேலை செய்ய இங்கே ஒரு மண்டலத்துக்கு அவன் தான் ஆளை குறைக்க தானே செய்வான், பணிச்சுமையை தானே ஏற்றுவான். ஓகே. ஸோ எப்படி இப்போ அது வந்து வாய்ப்பாக பார்க்கவே முடியாது இல்லையா? உங்கள் காசு தானமா போகுது. 4000 கோடின்றது யாருடைய காசு? அவங்க கடன் வாங்கி கொடுத்துட்றாங்க. வட்டி கட்டுறது யார்? நம்ம தானே கட்டிகிட்டு இருக்கோம். ஓகே. இந்த எதிர்ப்பு எதற்கு என்ன சொன்னால் இது அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆசிரியர்களுக்கும் ஒரே பணி, ஆனால் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்குலாம் 80,000 ரூபாய், அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்குலாம் 50,000 ரூபாய்னா 30,000 ரூபாய் எப்படி? எங்கே? ஏன்? இன்இக்வாலிட்டி தானே. ஸோ இந்த அரசு எல்லாரையும் பொய் சொல்லி வந்துருக்குது. இப்போ அவன் பொய் சொல்லி இனிமேல் நம்ப மாட்டாங்க. இனிமேல் இவங்க தலைகீழ தண்ணி குடித்தாலும் மறுபடியும் நாங்கள் வந்தவரை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா 5 வருஷம் பார்த்துட்டப்பா அவங்கள ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லாம் நீங்கள் தரமா மறுபடியும் கமிட்டி எப்போ அறிவிக்கிறாரு? 3 மாதத்துக்கு முன்னாடியே ஏதோ தான் இவங்க ஜாக்டஜியோலாம் போராட்டம் நடத்தினோடனே கமிட்டி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. அந்த கமிட்டி இவ்வளோ நாள் இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நாளைக்கு அமல்படுத்த போகிறாங்களா? படுத்த மாட்டாங்கங்கிறீங்களா? ஆப்வியஸாக எப்படி படுத்துவாங்க? எலெக்ஷன் வருது, ஓட்ஸ் வேணும், அது அப்படிலாம் இவங்க ஏமாத்துறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏமாற்றுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கே எப்படி பண்ணிட முடியும்? பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்படியே சொன்னாலும் அது ஏமாற்று தான். அடுத்ததாக கேட்கணும்னா, தாவேகாவை நோக்கி கிட்டத்தட்ட 7 கட்சிகள் கூட்டணிக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, எஸ்டிபிஐ உட்பட அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாமக வரப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கூட்டணி கணக்குங்கிறது ஆஃப்டர் ஜான்வரி தான் தெரியும் அப்படின்னு உங்கள் தரப்புலலாம் சொல்லப்படுது. அது என்ன? அது அந்த சஸ்பென்ஸ் வந்து எஸ்டிபிஐ வந்தால் நல்லது, அவங்களுக்கு நல்லது. ஆனால் கூட்டணிகள் ஜனவரி தான். இப்போ டூ ஏர்லி இல்லையா? ஜனவரியில் தான், ஜனவரி ஃபெப்ரவரியில் முடிவானா கூட போதும். ஆஃப்டர் ஜனநாயகன் அப்படின்னு தான். ஆஃப்டர் ஜனநாயகன் இல்லைம்மா, ஜனநாயகன் கிடையாது, டைம்னு இருக்குல்ல. ஓகே. அந்த நெருக்கத்துக்காக அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. பாசிபிலிட்டி ரொம்ப இருக்கக்கூடிய கட்சிகள்னு ஏதாவது சொல்ல முடியுமா? காங்கிரஸ் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே. காங்கிரஸுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. ஒன்லி காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். ஓகே. ஏன்னா அது வந்து ஓப்பனாக 2 பேருமே அக்செப்ட் பண்ணுது. 2 பேருமே மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டை வந்து காங்கிரஸ் லைட்டாக எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த கடன் பிரச்சனையை கூட நம்ம அவர் இப்போ பேசுகிறதுக்கான தேவை என்ன இருக்குது? ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ சைன் தட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. 2 கோடி ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது. அவங்க ஓட் பண்ணாவே வந்து விஜய்க்கு வந்து அதில் ஒருத்தர் போட்டாலே, அப்போது 2 கோடி அந்த ரேஷன் கார்ட்ஸுக்கு தான் இப்போ பொங்கல் பரிசு தொகுப்புன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆப்வியஸ்லி வந்து மக்கள் அதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு அதிகமாக கொடுக்குற பட்சத்தில் அது அவங்களுக்கு சாதகமாக போய் யார் காசுன்னு நினைக்கிறீங்க? அது திமுக காசு எடுத்து கொடுக்குறாங்களா? நம்ம காசு எடுத்து நம்மள்ட்டே கொடுக்குறாங்கம்மா. அது எப்படி? ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பு அதிகமாக இந்த கவர்மெண்ட் பண்ணும். அதை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறது யார்? நம்ம சொல்லணும்ல, எடுத்து சொல்லணும்ல. ஏங்க உங்கள் காசை எடுத்து தாங்க கொடுக்குறாங்க. எதுங்க போன வருஷம் பொங்கல் வந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கல் வந்துச்சு. பொங்கல் பரிசுன்றதுல நீங்கள் பார்த்தீங்க
சக்கரை எப்படி தார் மாதிரி ஊற்றி இருந்தது. அஃப்கோர்ஸ் மக்களுக்குமே தெரியும். ஆனா எலெக்ஷன் டைம்ல வரும்போது எல்லாருமே அப்போ என்னை நீ ஏமாத்துறன்றது மக்களுக்கும் தெரியும்ல. மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து என்ன ஏமாத்துறன்னு தெரியும்ல. 5000 ரூபாயோ 3000 ரூபாயோ ஒட்டவர் இட் இஸ். இப்போ ஏமாத்துறீங்கன்னு தானே அர்த்தம். ஹலோ எஃப்எம்ல இருந்து ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருதுன்னு. அப்போது அவங்களும் வந்து குறிப்பிட்ட தரப்பினர்கிட்ட அந்த வாக்கெடுப்புன்னு நடத்தியிருப்பாங்க. ஸோ அவங்களோட நேயர்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தான் தேர்வு செய்கிறாங்கன்னா முதலமைச்சருக்கான அந்த பவர் அப்படிங்கிறது இன்னும் குறையலன்னு தானே. முதலமைச்சருக்கு பவர் எப்போதுமே இருக்குமா? அந்த பவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பவர் இல்லை, முதல்வருக்குன்னு பவர் இருக்கு. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க? ஏன் உங்கள் டிஜிபிக்கு ஏடி லெட்டர் எழுதி எத்தனை நாள் ஆச்சு? ஏன் கேஎன்ஆர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியல உங்களால்? நீங்கள் குற்றமற்றவர் தானே. நான் வந்து எல்லாத்தையும் சட்ட ரீதியாக நான் நிரூபிச்சுட்டு வரேன், போடியா எஃப்ஐஆர்னு சொல்ல வேண்டியது தானே. இப்படி சரியாக பயன்படுத்தினால் அது பவரை சரியாக பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். பொய்யாக வழக்கு போடுறாங்க, அதையெல்லாம் நிரூபிச்சுக்கோங்க. நிரூபிக்க போறேன் அப்படின்னு கூட. அப்போ அதுக்கு வழக்கு போட்டால் தானே நிரூபிக்கவே முடியும். வழக்கு போடாமல் உட்காந்துருந்தா அது எப்படி கணக்கு? போடாமல் இருக்க முடியாதுல்ல, போட்டு தானே ஆகணும். ஏன் இவ்வளோ நேரம் கடிதம் 2வது கடிதமாக அனுப்பியாச்சு. இந்த கவர்மெண்ட் உண்மையிலே நல்ல கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா எஃப்ஐஆர் தானே போடு, எத்தனை எஃப்ஐஆர் வேணாலும் போட்டுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், வி ஆர் க்ளீன் அப்படின்னு சொல்லலாம், முன்னுக்கு வரலாம்ல. பாஜக வந்து தாவேகாவை கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு தான் வந்து விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு பாஜகவை நோக்கி இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஸ்டில் நான் என்னை சுற்றிய நிறைய பேர் பேசுகிறது வந்து அதாவது விஜய்க்கு பின்னணியில் வந்து பாஜக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த நரேட்டிவ். ஏங்க எத்தனை முறை ஒரு தலைவர் சொல்ல முடியும்? ஒரு தலைவர் எத்தனை முறை சொல்கிறது கொள்கை எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்ட்டு? 2047 வந்துட்டு வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாத்துறது தான் வந்து என்னோட விஷன்னு மோடி அவர்கள் சொல்றாங்க. தொடர்ச்சியாக 3 முறை வந்து அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது வெறுமனே வந்து இப்ப கொள்கை எதிரி அப்படின்னு வரும்போது கொள்கைக்காக மட்டுமே எதிர்க்கிறோம் அப்படிங்கும் போது, ஆனா மோடி அவர்களுடைய அந்த கெப்பாசிட்டிங்கிறது மோர் தானே. அப்படி மோர்லாம் சொல்ல முடியாது. எது வந்து எந்த அளவுக்கு ஃபேப்ரிகேட்டட் இருக்குது. இப்ப திமுக எப்படி விளம்பர ஆட்சியோ அதே மாதிரி தான் பாஜகவும் விளம்பர ஆட்சி தான். இப்ப என்ன உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு? சரி, கொள்கை எதிரினா அப்ப அவங்க அரசியல் எதிரி கிடையாதா? கொள்கை எதிரின்றது மோர் டேஞ்சரஸ் இல்லையா? அரசியல் எதிரி, இந்த அரசியல் எதிரி வீழ்த்திடலாம். கொள்கை எதிரியை வீழ்த்துறது, கொள்கை எதிரி வந்து உருவாகிட்டே இருப்பாங்கல்ல, அவர்களை தொடர்ச்சியா எதிர்க்க வேண்டியிருக்கும். அதாவது அவங்க கேட்கறது என்னன்னா, வெறும் கொள்கை எதிரின்னு மட்டும் தான் சொல்றீங்க, அப்ப பிஜேபியை நீங்க அரசியல் எதிரின்னு சொல்றீங்க. கொள்கை எதிரி தாங்க மோர் ஸ்ட்ராங்கர் வேர்டு. ஐடியாலஜிக்கல் எனிமி இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம அந்த பக்கம் போக முடியாது அப்படின்றது தான். அரசியல் எனிமி கூட சமாளிச்சுக்கலாம், கொள்கையில எந்த முரண் கிடையாது. ஐடியாலஜி சார்ந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா காங்கிரஸோட பவர் அப்படிங்கிறது இந்தியா லெவல்ல எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பவரை தாண்டி காங்கிரஸ் ஸ்டில் ஹேஸ் அ ரிலவன்ஸ்ன்னு நினைக்கிறேன். மதவாதத்துக்கு எதிராக இங்க களத்துல பெருசா நிக்கிறது யாரு? ஆனா வின் பண்ணியிருக்கிறது வின்னிங் லூசிங் இஸ் டிஃப்ரெண்ட். தத்துவம் தானே ரொம்ப முக்கியம். அந்த தத்துவத்தை வச்சு தானே நீங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறீங்க. மியர் வின்னிங்கிறது அதனால பயன் என்ன? ஸோ அந்த அடிப்படையில், தத்துவார்த்த அடிப்படையில் நமக்கு வந்து மதவாதத்துக்கு எதிரான ஒரே சக்தியான காங்கிரஸ் தானே இருக்குது. அவங்க கூட அலைன் பண்ணுறதுல நமக்கு வந்து அது நல்லதும் கூட. ஏன்னா இப்போ வந்து தாவேகா வந்து ஒரு பிஜேபி பி டீம்னு ஒரு கட்டமைப்பு பண்ணுறதுல அது வந்து ஸ்டாப் ஆகிடும். காங்கிரஸே பிஜேபி பி டீம்னு சொன்னால் தான் உண்டு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த அளவுக்கு இந்த காங்கிரஸ் தாவேகாலை தான் ராகுல் காந்தியே பிஜேபி பி டீம் அப்படின்னு வாங்க. அந்த அளவுக்கு வேணா வேற வழி உங்களுக்கு அதை தவிர அந்த ஒரு லைனை தவிர வேற எந்த லைனையும் உங்களுக்கு எடுக்கவே தெரியல. எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ வட மாநில இளைஞர் தாக்கப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நடந்து அடுத்து ரொம்ப லேட்டா தான் விஜய் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அப்போ ஏன் எப்போ நடந்தது, எப்போ வெளியில வந்தது, எப்போ லேட்டு இல்ல, அவர் வந்து கண்டன அறிக்கை கொடுத்தது நேத்து என்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்தது? முந்தா நேத்து. ரைட்டு. முந்தா நேத்து எங்க இருந்தாரு? அப்ப அன்னைக்கே வந்து இல்ல எங்க இருந்தாங்க தலைவர்? மலேசியா. அப்புறம் என்னமா இது எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டே கண்டனம் இல்லையா? அவ்வளவுதான் முக்கியம்.
தடுக்க வேண்டிய இப்படி ஒரு சம்பவம் நடக்காம தடுக்கிறது யாரோட பொறுப்பு? தமிழ்நாடு அரசு எல்லாருமே இன்னைக்கு வந்து அந்த விஷயத்தை தமிழ்நாட்டுல பெருசா பேசிட்டு இருக்காங்கன்னா தாவேகாவினுடைய தலைவர் சரியான நேரத்தில் எவ்ரி மினிட் என்னமா இது ஒரு ½ அன் ஹவர் 1 hour டிலே வந்து நீங்க வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ½ அன் ஹவர் 1 hour ஓகே, ஒன் டே இல்லைம்மா. வெளியே வந்தது என்னைக்கு வந்தது எல்லாருக்கும் தெரிய வந்தது தெரிய வந்தது நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும்? அவதூறு பரப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி வேணாலும் பரப்பிட்டே இருப்பாங்க. அதுக்கு எல்லா அவதூறுக்கும் நம்ம வந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? விஜய் வந்து அதாவது ஈரோடு கூட்டத்தில் வந்து சொன்னாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக வந்து நிற்பேன் அப்படின்னா. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை வருது. எத்தனை முறை நான் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசிட்டேன். ஓகே, அது போக எத்தனை இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. எத்தனை யார் சொன்னா வந்து தாவேக்கா அவங்க உடன் நிக்கலன்ட்டு? விஜய் வந்து முழுமையாக வந்து நிற்கணும்ல. நான் வந்து நிற்பேன் அப்படிங்கும்போது இல்லை மேடம், நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. தோழர் பாரதி கிட்டே நான் ஃபோன் நம்பர் வேணா தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன, உங்களோட ஆதரவாக இருக்காங்களா இல்லையான்னு கேட்பாருங்க. அவர் சொல்லுவார் உண்மையை. தலைவர் கூப்பிட்டு எல்லாரையும் அங்கே பார்த்ததுக்கு காரணமே என்ன? இவங்க வேணான்னாங்க. யார்? போராட்டம் நடத்துகிறவங்க வேணான்னாங்க. சார் நீங்கள் வராதிங்க சார், வந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு எத்தனை பேருக்கு அனுமதி? 50 பேர் மட்டும்தான் அனுமதி. நீதிமன்றத்தில் அவங்க அனுமதி வாங்கி தான் போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா? அந்த போராட்டத்துக்கு 50 பேர் மட்டும்தான் அவங்க சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தணும். தலைவர் போனார்னா 50 பேரை தாண்டி எங்கள் கூட்டம் வருமா வராதா? வரும். அதை காரணம் காட்டி இந்த போராட்டத்தை கேன்சல் பண்ணுவாங்களா இல்லையா? 50 பேருக்கு மேலே போச்சுன்னா நீதிமன்றமே அந்த போராட்டம் இனிமேல் நடத்தக்கூடாதுன்னு கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் அவரை போங்கன்றது எதிர்பார்க்குறது எப்படி? இதை சொன்னாங்களா யாராவது? நான் சொல்கிறேன்ல, அந்த 50 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது. இதை மற்ற மீடியா ஏதாவது சொன்னாங்களா? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் களத்திலே நின்று எங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 2வது முறை போராட்டத்துக்கு இவங்க நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே. எத்தனை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போச்சு ஆதரவுக்கு? சும்மா போயிட்டு பேரளவுக்கு உங்கள் ஆட்சி தானே நடத்துது, உங்கள் கூட்டணி ஆட்சி தானே. வாங்க எல்லாரும் அழைத்திட்டு நான் சிஎம்ஐ பார்க்க போகிறேன்னு போகலாம்ல. சிபிஎம் தோழர்களும் விசிகா தோழர்களும் வாங்க சிஎம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம், வாங்க நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண முடியுமா முடியாது அவங்களால? கேட்குறேன், முடியுமா முடியாதா? முடியும் தானே. முடியும். அப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் பண்ண மாட்டாங்க? அவங்களுக்கே இது அரசியல், அவ்வளோதான். சிஎம் எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. தமிழக அரசை எதிர்த்து பண்ணுது. ஐயோ நம்ம போயிட்டு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு வந்துடுவோம், பியாண்ட் தட் நம்ம எதுவும் பேச வேணாம், அமைதியாக விட்டுருவோம் அப்படின்றது தான். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. ரொம்ப நன்றி.